ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி 27/5/2024 மே மாதம் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:10 வரை, மாலை 4:5 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:2 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் என்று 10:30 காலை மதியம் 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய கரணம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய திதி இன்று மாலை 5:08 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் காலை 10:36 வரை போராடம், பின்பு உத்திராடம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 10:36 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:48 வரை பவம், பின்பு மாலை 5:08 வரை பாலவும், பின்பு கவலவும். இன்றைய சந்திராசிரமம் கிருத்திகை ரோகிணி. இதுவரைக்கும் இந்த சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. இன்றைய ராசி பலம் முதல் ராசியாக மேஷராசி பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசி என்பது கொஞ்சம் பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த நாளாக அமைகிறது. அது பணி செய்கின்ற இடத்திலாக இருக்கலாம், குடும்பத்திலாக இருக்கலாம், அல்லது கல்வி கையில் பயிலக்கூடிய ஒரு கல்வி நிலையமாக இருக்கலாம். அனைத்து விஷயமும் உங்களுக்கு அது ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய, பாராட்டை பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பரிவோடு அர்த்தங்களை நீங்கள் அணுகக்கூடிய, பேசக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு பரிவு மிகுந்த ஒரு நாளாக, ஒரு மனிதாபம் மிகுந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையப்போய். உங்களுக்கு மிதுன ராசின்னு பார்த்தோன்னா நன்மை நிறைந்த நாள். எல்லா விஷயம் உங்களுக்கு நன்மையே பயக்கக்கூடிய நாளாக அமையப்போகுது. நீங்கள் செய்கின்ற விஷயமும் நன்மையை செய்ய போகிறீங்க. உங்களுக்கு மற்றவர் செய்கிற விஷயங்களால் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய, ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கடகராசி பார்த்தா யோகம் நிறைந்த நாள். எதிர்பார்க்காத சில யோகங்கள், எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து முடிக்க போகுது. அப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா, இந்த யோகாக்காரன் சொல்லக்கூடிய பரவாயில்லப்பா யோகாக்காரன் தான் போன சில வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் என்பது யோகம் நிறைந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு 8ல் சனி பகவான் என்பதை கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. சிம்மராசின்னு பார்த்தா வரவு மிகுந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வரவு. இது வரைக்கும் ஏதாவது தொழில் சார்ந்த இடங்களிலிருந்து வர வேண்டிய வரவு வந்து அந்த வர வேண்டிய வரவு உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு. அதனால் எதிர்பார்த்த சில வரவுகள் உள்ள நாளாக அமைப்போது. அதாவது அசியாச சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று அதற்குரிய நல்ல ஒரு வரவை நீங்கள் பெறக்கூடிய நாளாக அந்த அமைகிறது. 7 சனி பகவான் கொஞ்சம் கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்கள். கன்னிராசி பார்த்தா கொஞ்சம் நலம் நிறைந்த நாளாகிறது. மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் கொஞ்சம் நலனாகி தேரக்கூடிய நாளாகும். மனதுக்கு ஒரு நலமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தா மேன்மை. உங்களுடைய செயலால், பேச்சால், உங்களுடைய எண்ணங்களால் நீங்கள் மேன்மை மிகுந்த ஒரு நபராக, ஒரு சிறப்பு மிகுந்த நபராக, மற்றவங்களால் மதிக்கப்படக்கூடிய, நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய எல்லா விஷயத்துலையும் ஒரு மேன்மையே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா கொஞ்சம் சிந்தனைகள் அதிகரிக்க நாளாக அமைகிறது. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சிந்தனை, எதிர்காலம் பற்றி, கல்வி பற்றி, தொழில் பற்றி, பணி பற்றி கொஞ்சம் சிந்தனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும்போது சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்கள் சிந்தனைகள்லாம் கண்டிப்பாக ஒரு செயல் வடிவமாக ஆகி ஒரு வெற்றி நோக்கி செல்லக்கூடிய ஒரு அர்ப்பணமாக அமைகிறது. தனுசாசின்னு பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பணியில் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது சிறப்பு. எல்லா விஷயங்களும் நல்லா நடந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கவனமாக யோசித்து செயல்படுது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் பெருமை மிகுந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு 2 சனி பகவான் ஏழை ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் பெருமைக்காக தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையில்லாத போய் மாட்டிக்கொள்ளாது. பெருமைக்காக இந்த ஜாமீன் கொடுப்பது, கடனுக்கு கையெழுத்து போடுவது போல சில விஷயங்கள் நீங்கள் பெருமைக்காக செஞ்சுட்டு பின்னாடி மாட்டிக்காததுனால எந்த பெருமையும் என்று கொஞ்சம் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு சிறப்பு. மற்றபடி சாதாரண குடும்பம் சார்ந்த, தொழில் சார்ந்த சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு பெருமையாக மதிக்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இன்று இருக்க போகிறீங்க. கும்பராசின்னு பார்த்தா கொஞ்சம் திறமை, உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நாளாக அமைக்க போகிறீங்க. உள்ள ஜென்மசனி இருந்தால் கொஞ்சம் கவனம். சொந்த வீடு தான் சனிக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட போகிறீங்க. அந்த திறமையாக உங்களுடைய ஒரு பணி முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைப்பகிறது.
மீனராசி பார்த்தா கொஞ்சம் பகையோடு இருக்கக்கூடிய தேவையில்லா சில விஷயங்களை தலையிட்டு மற்றவங்க உங்கள் மீது சில பகையை செலுத்தக்கூடிய இல்லை சில விஷயங்கள் மற்றவர்கள் மீது நீங்கள் ஒரு பகையாக நினைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு பார்த்துங்க 12 சனி பகவான் இருக்கார், ஏழரசனுடைய இறுதியில் இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை கையாளுவது உங்களுக்கு சிறப்பு. முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் பகையாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அனைத்து ராசி என்பது தான் ஒரு இனிய நாளாகவும் கண்டிப்பாக வெற்றியான அமைப்போது உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வனையும் உங்களுடைய பணிமருகங்கள் வெற்றி நிச்சயம். நன்றி.